ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் வஞ்சர மீனை வச்சு ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழை மீன் புட்டு சாப்பிட்ருப்போம், சொரா மீன் புட்டு சாப்பிட்ருப்போம். வஞ்சர மீன் புட்டு எப்படி இருக்குங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். அதுக்கு வஞ்சர மீன் துண்டுகள் எடுத்துக்கணும். வஞ்சர மீன் துண்டு இது ஒரு 3/4 கிலோ போல் இருக்கும். அதை ஒரு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். நான் ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சு மீன் துண்டெல்லாம் அதில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். மீன் நம்ம பெருசாக வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நடு பீஸ்லாம் எடுத்து வறுத்துக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். மற்ற இந்த ஓரத்தில் இருக்க கொஞ்சம் மொக்க பீஸெல்லாம் எடுத்து இந்த மாதிரி புட்டு செஞ்சிடலாம். இதில் ஃப்ளெஷ்ஷும் ஜாஸ்தி இருக்கும், தோல் இருந்தாலும் அதை எடுத்துருவோம்ல, அதனால் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு ரொம்ப வாசமாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா துண்டெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு சட்டிக்குள்ளே வச்சு மூடி வச்சு அது கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 minutes போதும், அது அழகாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது தோலோடையே அப்படியே வச்சிடலாம், ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் விரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், எல்லா சட்டியிலேருந்து தண்ணி இல்லாமல் ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதை தோல் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் உரிச்சிட்டு செய்யலாம், புட்டு செய்யலாம். தோல் எலும்பு பெருசாக ஒன்றும் இருக்காது, நடுவில் இருக்க முள் தான் இருக்கும். அந்த ஓரத்தில் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு முள் இல்லாமல் எடுத்துட்டு தோலையும் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இதெல்லாம் துண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சோன்னா பிள்ளைங்க தோல்லாம் கருப்பாக இருக்குது, தடியாக இருக்குது சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இதை இப்படி செஞ்சு கொடுத்து பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டான்னு ஓடுற பிள்ளைங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துடணும், எல்லாத்தையும் அழகாக துண்டு துண்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்ததுக்கப்புறம் அதை உதுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக வந்துடும். அந்த முள்ளெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் டேபிள் சால்ட் போட்டு நல்லா உதுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம், மசிச்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப தூளாக்கி குழச்சி வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஈஸியாக அப்படி பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டால் நல்ல மீன் ஸ்மெல் எல்லாம் போயிடும், இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது. அதனால் நம்ம நல்ல பீஸெல்லாம் வறுத்துடலாம். மீதி இருக்கிற பீஸ் நம்ம வால் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம், அதெல்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி எடுத்து புட்டு செஞ்சிடலாம். இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும்போதே வீடே மணக்கும். பாருங்கள், 1-2 கையில் தட்டுப்பட்டால் கூட அந்த முள்ளெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். இதை எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு கடுகு உளுந்தம் பருப்புலாம் வேண்டாம், சீரகத்தை உள்ளங்கையில் வச்சு அது நல்லா கசக்கி அப்படி போடணும். அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு. உள்ளங்கையில் கொஞ்சம் சீரகத்தை வச்சு, 1 டீஸ்பூன் சீரகத்தை வச்சு இன்னொரு கையால் அதை நல்லா கசக்கி அப்படி போடணும். இது ரொம்ப பொரியணும் இல்லை, அது கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம். சீரகத்தை எப்படி ஒவ்வொரு மாதிரி போட்டாலும் அதுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். நல்லா பொரிஞ்சு நல்லா காஞ்சி வரும்போது அதுக்கு ஒரு ஃப்ளேவர், இப்படி கசக்கி போட்டால் அது ஒரு ஃப்ளேவர். இது நான் ஒரு 3 வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், அதையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு இஞ்சியும் கூடவே போட்டுடலாம். அது குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடக்கூடாது. எதுக்கு எப்படி போடணுமோ அப்படி போடணும். இந்த மாதிரி புட்டு வெரைட்டிஸ் செய்யும்போது குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. இப்படி போட்டால் அப்படி, அப்படி போட்டால் இப்படிங்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டால் அது ஒரு மாதிரி வாசம். இதை மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போட்டால் அது ஒரு மாதிரி வாசம். இதெல்லாம் நமக்கு சமைக்கும்போது தான் அதெல்லாம் புரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களாம் அதெல்லாம் கற்றுக்கணும். துருவி போட்டால் அதுக்கு ஒரு வாசம். நிறையா இருக்குது விஷயம், குட்டி குட்டி விஷயம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். வதங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம்ல, உதுத்து வச்சுருக்கோம்ல மீன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம உதுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரண்டியால். இந்த மீனோட வாசனைலாம் போகிற அளவுக்கு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மஞ்சத்தூள் வாசனைலாம் இருக்கும்ல அதெல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு மெதுவாக. இதுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே அது வெந்துருச்சு. நல்லா கைவிடாமல் கிளறுவோம். கிளறும் போதே வாசம் கமகமன்னு வரும். இது மீன் குழம்பு வச்சுட்டு இதை சைடில் கூட வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். அது மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். காரம் 2 பச்சை மிளகாய் தான் போட்டதுனால மிளகுத்தூள் மிளகாத்தூள் 2 போட்டு, மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் கலர் கொடுக்குது. நல்லா கிளறுவோம். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வச்சாச்சு, அதனால் இப்போ மஞ்சத்தூள் போட வேண்டாம். உப்பெல்லாம் ஒரு தடவை சரி பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. அதே மாதிரி குழம்பு வச்சா ஒரு வாசம், மீன் ஃப்ரை பண்ணால் ஒரு வாசம், இதுக்கு ஒரு வாசம். ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஸ்மெல் தான். நல்லாயிருக்கு. நல்லா வருது பாருங்கள் வாசம். ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி, ஒரு துளி கூட தண்ணி சத்து இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கிடணும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம், நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா சொரா புட்டு தான் நம்ம செய்வோம் யூஸ்வலாக. சொரா புட்டு, வாழை மீன் புட்டு. வாழை மீன் வந்து முள்ளாக இருக்கும், ஆனால் அந்த புட்டு அவ்வளோ இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வஞ்சர மீன் புட்டும் இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.